உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் இதை பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர். ஸோ இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளா ஃப்ளவர் வர வச்சு பண்ணது. டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த ரூம் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வார்ட்ரோப் மாதிரி நம்ம இங்கே போட்டோம். போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு போ. ஸோ கிச்சன் சிம்பிளான கிச்சன் தான், ஸ்மால் சைஸ் கிச்சன். எது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்கதான்டா நடக்கும். படுத்தாதடா போடா. யாருமே காட்டக்கூடாத இடம்னா அது வந்து ரெஸ்ட் ரூம் தான். பட் நான் காட்டுவேன். கொலை பண்ணிடுவோம் நீ. போட உள்ள போட உள்ள. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு இது. பாத்திரம் இங்கே கழுவிட்டு இங்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த ட்ரெயில வச்சோம்னா அதோட தண்ணிலாம் இங்கே லீக் ஆகும். இதுதான் நம்மளோட டிவி யூனிட். எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? ஃபால் சீலிங்ல சிம்பிளா பண்ணிருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த பிளேஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. நம்ம ரீசெண்டாக ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளாட்டோட கிரகப்பிரவேச வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எஸ்பெஷலி நம்ம கிரகப்பிரவேசம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம், ரொம்ப பெருசாக நம்ம பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் செட்டப் பண்ணலாமா அப்படின்றது, சிம்பிளாக எப்படி செட்டப் பண்ணுறதுன்றது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத மூலமாக பார்த்துடலாம். ஸோ வாங்க போகலாம். உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் இதை பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர். அதுக்கப்புறம் சைட்லலாம் பாருங்கள். ஸோ இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளா ஃப்ளவர் வர வச்சு பண்ணது. இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே போட்டிருக்க டெக்கரேஷன்லாம் நம்ம வந்து நியர்பை ஸ்டோர்ஸில் வாங்கினது. இதெல்லாம் ஒரிஜினல் பூ தான், டூப்ளிகேட் கிடையாது. பார்த்துக்குங்க ஒரிஜினல் பூ. இப்போ கிளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வீட்டில் என்ன பிரச்சனைனா இந்த சைடு வந்து மங்கீஸ் கொஞ்சம் வருது. ஸோ அவங்க வர்றதுனால இங்கே கொஞ்சம் சேர்லாம் போட்டு வச்சுருக்கேன். அவங்க உட்காரத்துக்காக இல்லை, அவங்கள வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு பிரேக்கர் மாதிரி போட்டு தடுக்கணும். இல்லைனா அவங்க காலைல வந்தோன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா பூவையும் நாஸ்தி பண்ணுறாங்க. ஸோ போகலாம், என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஐயர் வந்து ஒரு 25 செங்கல் மண் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு, வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெட்ரூம். இது வந்து 3 BHK. இந்த ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அந்த சைடில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரூம் போயிடலாம், ஏன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த ரூம் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு வார்ட்ரோப் மாதிரி நம்ம இங்கே போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கலருக்கு மேட்சாக ஆகிற மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் அது கொஞ்சம் ட்ரெண்டிங்கான கலர்ன்றதுனால அதை போட்டோம். ஸோ மற்றபடி இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, ஏன்னா புதுசுல. அதனால் மேலே பாருங்கள். ஸோ மேலே ஹேங்கர் வந்து ட்ரெஸ் எல்லாம் தொங்குறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 25 வாட்ஸில் ஒரு லைட்டு. இங்கே வந்து நம்ம கர்டைனுக்கு ஹேங்கர் போட்டிருக்கோம். ஸோ சிம்பிளாக தாங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபோட முயற்சினால் வாங்கின வீடு தான் இது. அவங்களோட எண்ட் டு எண்ட் கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குது. ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு. ஸோ இங்கே ஃபேனு. ஸோ இதுதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வச்சுருக்காங்களா, அது ஏசி பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வியூ. ஸோ இங்கே பாருங்கள், சர்வீஸ் ஏரியா மாதிரி. இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் மங்கீஸ் தொல்லை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் தொல்லையாக பார்க்கல. அவங்க இருக்கிற ஏரியாவில் இவங்க வீடு கட்டினதுனால அது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இன்னொரு ரூம் போயிடலாம். ஸோ இந்த ரூம் பற்றி காட்டணும்னு நினச்சேன். ஸோ இந்த ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு சின்ன ரூம் தான். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள், அந்தளவு ஒரு பெரிய ரூம் தான் இது. ஸோ நம்மளோட டிவி யூனிட் இங்கே பாருங்கள். டிவி யூனிட் இதுதான் நம்மளோட டிவி யூனிட். எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் லக்ஸரியாக யோசிக்காமல் சின்னதாக முடிச்சிட்டேன் நான். ஸோ அது சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 சீலிங் லைட் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ளூட்டட் பேனல். இது இங்கே பாருங்கள் ஃப்ளூட்டட் பேனலு. சில பேர் வந்து பாதி கதவு வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. பட் நான் வந்து சீலிங் வரைக்கும் தூக்க சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் ரேக்கு. இந்த ரேக் வந்து ஐடியா வந்து என்னோடய ஒய்ஃப் தான், நம்ம கிடையாது. மோஸ்ட்லி அவங்களுக்கு விருப்பப்பட்டதுனால தான் வச்சுருக்காங்க.
அதே மாதிரி பேக் சைடில் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது கீழே வந்து திங்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கான செக்ஷன்ஸு, கீழே ரேக்கு. ஸோ பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. யாருமே காட்டக்கூடாத இடம்னா அது வந்து ரெஸ்ட் ரூம் தான். பட் நான் காட்டுவேன், ஏன்னா இது புது வீடுன்றதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீசர் பாயிண்ட்டு, டவல் ஹேங்கரு, அப்புறம் இங்கே வந்து சோப் ஹோல்டரு, சோப் வைக்கலாம். நீங்கள் வந்து ஷாம்பு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டியாச்சு. ஷவர் இருக்குது. இங்கே ஒரு லைட் போட்டிருக்கோம். இது வந்து 2 feet லைட்டு. அதே மாதிரி அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லைட் இருக்குங்களா, மிரர் வச்சாச்சு. இது ஒரு வாஷ் பேஷின். இங்கே ஒரு கிளாசெட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பாத்ரூம் இது வந்து காமன் பாத்ரூம், ப்ராப்பராக புதுசாக இருக்குது. இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ பயப்படாமல் நீங்கள் பார்க்கலாம். போது இந்த வாஷ் பேஷின் பார்த்தீங்கன்னா தெரியும். வாஷ் பேஷின், இது ஒரு லைட்டு. ஸோ மிரர் வச்சுருக்கோம். இது ஒரு ரேக்கு. இங்கெல்லாம் வந்து இந்த கிளீனிங்க்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்லே பண்ணியிருக்கேன், மேட்சாக இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போயிடலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ரொம்ப குவாலிட்டியான லாக்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு வார்ட்ரோப். ஸோ வார்ட்ரோப் பாருங்கள். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜு. இந்த லெட்ஜில் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். டிவிக்கான செட்டப் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள். மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம். அந்த பாத்ரூமுக்கான லைட் நம்ம போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் வந்து புது பாத்ரூம். இங்கே ஒரு டவல் ஹேங்கர், அங்கே ஒரு சோப் ஹோல்டர், இங்கே ஒரு வாஷ் பேஷன், இங்கே ஒரு மிரர், இங்கே ஒரு கீசர், எக்ஸாஸ்ட் ஃபேனு, கிளாசெட்டு எல்லாமே பக்காவாக வச்சாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மிரர் டிசைன்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? வாஷ் பேஷின் சிம்பிள் டிசைன் தான். இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம், ரொம்ப பட்ஜெட் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஏரியா கிச்சனுங்க. இங்கே வருங்க. ஸோ கிச்சன் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளான கிச்சன் தான். ஸ்மால் சைஸ் கிச்சன். ஸோ இங்கே ஒரு ரேக்கு, நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக்கு. நம்ம சிம்னி பார்த்தீங்களா, ஃபேபரில் வாங்கினது. இதுவும் ஒரு பட்ஜெட்டாக தான் வாங்கினோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க. சும்மா நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லல, பட் குவாலிட்டியான ப்ராடக்ட். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இது வந்து ட்ரைன் ட்ரே. ஸோ பாத்திரம் இங்கே கழுவிட்டு இங்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் வச்சோன்னா அதோட தண்ணிலாம் இங்கே லீக் ஆகும். இது அப்படியே இங்கே வாஷ் பேஷனில் விழுந்துடும். இது ட்ரைன் ட்ரே. இதே மாதிரி ஒன்று என்னென்னா, இது வந்து ஆர்ஓ வைக்கிறதுக்கு, இது ஆர்ஓக்கான சுவிட்சு, ஆர்ஓக்கான கனெக்ஷன் அது. ஸோ அங்கே வந்து கனெக்ஷன் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டேண்டம் பாக்ஸு, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், எஸ்பெஷலி ஸ்பூன்ஸ், டம்ளர் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் வந்து பிளேட் வைக்கிற ரேக்கு. இதுவும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பைஸ் பேஸ்கெட் வைக்காம, ஏன்னா பேஸ்கெட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம இப்படி யோசிச்சிருக்கோம். இது கொஞ்சம் குவாலிட்டியாக வெயிட் தாங்கும். பேஸ்கெட் வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ரீசனுக்காக பேஸ்கெட்லாம் வாங்கலை. இது ஒன்று. இது வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கான பிளேஸு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பேக் சைட்லேயும் ரேக் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு. இது வந்து நீங்கள் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் வைக்கிற ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குது. இந்த சைடு லாஃப்ட் வச்சுருக்கோம். திங்ஸ்லாம் நீங்கள் அடிக்க வச்சுக்கலாம், பாத்திரத்தெல்லாம்.
இது எந்த சைடு போய் ஆன் பண்ணுறது? இங்கே இருக்கு. எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்டைன் போடுறதுக்கான ஹேங்கர் மாட்டிருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி போகலாம். இன்னும் வந்து செட்டப் முடியல. இது வந்து ஆல்மோஸ்ட் 95% கம்ப்ளீட்டட். இன்னும் சர்டன் திங்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணணும். எஸ்பெஷலி எங்கள் வாஷ் மிஷினுக்கான ஒரு பாக்ஸ் வரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ இது போட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸு. ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. செமையாக இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட்றாங்க. அந்த சைடு சிஎஸ்கேவோட ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடத்துல இருந்து இந்த பிளேஸு. எஸ்பெஷலி நைட்டில் இங்கே உட்காந்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஹவுஸ் டூர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது சிம்பிளாக இந்த டூரில் என்ன காட்டினோன்னா நம்மளால் முடிஞ்சது என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் போட்டிருக்கோம். ஸோ கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தேடி அலைஞ்சு பார்த்து பண்ணது. ஸோ இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துலாமா எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்மளோட ஃபால் சீலிங்கில் நம்ம பண்ண ஒர்க்கு. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் லுக்காகவும் இருக்குல்ல. சிம்பிளாக தான் பண்ணோம், ரொம்ப அதிகமான செலவு பண்ணல. இதுதான் ஃபுல் வியூங்க. ஸோ நாளைக்கு வந்து கிரக பிரசன்றதுனால எல்லாரும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் வியூஸ் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஓமம்லாம் வளர்த்து இந்த பூஜைலாம் பண்ணுறாங்க. இது நம்மளோட ரூம் டூர் எப்படி இருந்ததை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எது காட்டணும்னா சரி, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ காட்டிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு ஃபுல்லாத்தையும் காட்ட முடியாது, பட் என்னால் எது காட்ட முடியுதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டி உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ரீசனுக்காக தான் இந்த ஒரு வீடு வாங்கின நிகழ்வையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடு வாங்கினவங்களுக்கு எப்படி கம்மியான பட்ஜெட்டில் அவங்க வந்து செலவு பண்ணணும், அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டுறது எப்படி கம்மியான பட்ஜெட்டில் வாங்க முடியுன்றதை பார்த்துருப்பீங்க. நான் வந்து டீட்டெயில் ப்ரைஸ்லாம் சொல்லலை, பட் பட்ஜெட்டுன்னு ப்ளைனாக சொல்லிட்டேன். பட் பட்ஜெட்டாக தான் நான் வாங்கினேன். பட் ஆனால் எல்லாமே குவாலிட்டி அலைஞ்சோம், ரொம்ப நாள் அலைஞ்சு ஒன்று பார்த்து வாங்கினது. ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கு பார்க்க சைட் சூப்பர்.